அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு வெளிவந்த நீயா நானா ஷோ உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் ட்ரோல் பண்ணுறவங்க, அதாவது இந்த மீம்ஸு ட்ரோல்ஸ்லாம் போட்டு அடுத்தவங்களெல்லாம் கலாய்ப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரோல் செய்யப்படக்கூடியவர்கள், ஏதாவது எடக்கு முடக்கா எசக்க பொசக்கா பண்ணி எங்கேயாவது மாட்டி பிடிச்சி ட்ரோலில் மீம்ஸ்லாம் சிக்கக்கூடிய அந்த ஆட்கள் அவங்களெலாம் சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த ஷோவில் முக்கியமாட்டு பேசின 2 பேரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் ஒருத்தர் தன்னைத்தானே ஆண்ட பரம்பரைன்னு நினச்சிக்கிட்டு ஜாதி பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு நெஞ்சில் ஒரு வீரம், எலும்பி நடக்கிறப்போ மீசையை முறுக்கணும்னு தோணும், வேட்டியை மடிச்சு விடணும்னு தோணும், அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாப்புல அந்த நீயா நானா ஷோவில். கோபிநாத் அவர்கள் எங்கே எந்திரிச்சு காட்டுங்க அந்த வீர நடைய அப்படின்லாம் கேட்குறப்போவும் கொஞ்சம் கூட கலாய்க்கிறாங்கன்றதே தெரியாமல் அவரும் எந்திரிச்செல்லாம் நடந்தாப்புல. அந்த நபர் வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாப்புல. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி உட்காந்து அப்படியே ஒரு ராஜ பரம்பரை மாதிரி பார்க்குறது, அது ராஜபர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. எதிரில் இருந்த ஒரு அக்கா, தமிழ் செல்வின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அந்த அக்கா வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தங்கோ நீ பார்க்கவே பாவமாக இருக்க தங்கோ, நானும் ஒரு காலத்தில் அங்கே தான் உட்காந்துருந்தேன் தங்கோ, நீ இந்த மாதிரிலாம் பெருமைன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் செம காமெடியான விஷயம் தங்கம் அப்படின்லாம் சொல்கிறப்போ, இல்லையே நான் கெத்தாக தான் இருக்கேன், என்னை யாரும் மூளை செலவெல்லாம் செய்யலையே, நாங்கள் கெத்து தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இளைஞர் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதே இளைஞர் அதே நீயா நானால வந்து உட்கார்ந்துருந்து நேத்திக்கு நடந்த ஷோவில் என்ன சொன்னார் அப்படின்றது தான் இங்கே இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன தெரியுமா சொன்னார், எல்லா உயிர்களும் சமம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போலாம் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், நான் அந்த மாதிரி ஜாதி பெருமை பேசுனதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் எனக்கு ரொம்பவே பாராட்ட தோணுது என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் நடந்தாலே அப்படியே வீரம், நாங்கள் வந்து கண்ணாலேயே கொலை பண்ணிடுவோம், கையாலேயே வெட்டிடுவோம், கையே வீச்சருவாள் வெட்டு கத்தி நிலமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்கு இல்லையா, அப்படி இருந்த ஒரு நபரை இப்படி மாற்றி விட்டுருச்சு தெரியுமா. அதுதான் நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள். இதே மாதிரி ஒரு நபர் வட இந்தியாவில் இருந்தால் அந்த நபரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவிலலாம் இதை ஊக்குவிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நபரை கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, பரிகாசம் பண்ணி, அவருக்கு வந்து ஏண்டா நம்ம எப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே தான் வந்து பண்ணினது தப்பு அப்படின்றத உணர வச்சுருக்காங்க தெரியுமா. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய சிறப்பு. அந்த ஒரு இளைஞர் உண்மையாலுமே எல்லா உயிர்களுமே சமம்தான், எல்லாருமே சமம்தான் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த கருத்துக்கு உடன்பட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தோழர். முன்னாடி இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்தை பொதுவெளியில் பதிவு பண்ணிவிட்டு ஒரு தவறான புரிதலோடு இருந்த அதே நபர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளீட்லி வேறு மாதிரி மாறியிருக்காப்புல. ராஜ பரம்பரை எப்படிலாம் நடப்பாங்களோ அப்படி தான் நாங்கள் நடப்போம், அப்படி தான் இருப்போம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானாப்புல. அந்த கேலி கிண்டல் பண்ண அதே நபர்கள் தான் இன்றைக்கி பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல், தவறான ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூட நம்ம தமிழ் சமூகம் எப்படி மாற்றுது அப்படின்றத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நம்ம தமிழ் சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு நிறைய சக்திகள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கானாலும் விடக்கூடாது. அணில் குஞ்சு, ஆமை குஞ்சுகள், இப்படி நிறைய சக்திகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுங்களுக்கே ஒன்றும் தெரியாது. அதுங்களோட வலையில் சிக்கின அதுங்க தான். நீ எதுங்களை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே ஷோவில் இன்னொரு சின்ன பையன் பேசியிருக்காப்புல. யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் சைமன் செபாஸ்டியனுடைய மேடைகளில் நிறைய மேடைகளில் அந்த சின்ன பையன் பேசியிருக்காப்புல. அந்த சின்ன பையன் நாம் தமிழர் கட்சி மேடைகளெல்லாம் பேசுகிறப்போ பயங்கரமாக ட்ரோல் ஆகியிருக்காப்புல. நம்மளே அவரை ஒரு வீடியோலலாம் கலாச்சிருக்கோம். அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ட்ரோல் பண்ணுறாங்க, என்னை ட்ரோல் பண்ணுறதை பார்த்து எங்கள் வீட்டிலலாம் பயப்படுறாங்க, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அப்போ நான் வந்து அரசியல் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாப்புல. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பேசலாம், ஆனால் வந்துட்டு நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, எதிர்கட்சி தலைவர்களையெல்லாம் மிகவும் கொச்சையாக, ஆபாசமாக, அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை, தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் இருந்து பேசுகிறாங்க. அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசி தானே ஆகணும், உண்மையை தானே பேசுகிறோம்,
அப்படி நாங்கள் பேசாமல் இருந்து அப்போது மீண்டும் மீண்டும் திட்டமிட்ட துரோகங்களால் சதிகளால் நாங்கள் வந்து நாசமாக போகணுமா, எங்களை வீழ்த்த பார்க்குறீங்களா, அப்போ நாங்கள் வீழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சைமன் செபாஸ்டியனோட டோன் அப்படியே ஒலிக்குது. இந்த மேடையிலலாம் போய் நின்றுக்கிட்டு எங்கள் இனத்தையே கொண்டு புதைச்சிட்டாங்க, எங்கள் இனத்தையே இல்லாமாக்கிட்டாங்க, தமிழ்நாட்டையே நாசமாக்கிட்டாங்க, தமிழ்நாட்டையே சுடுகாடாக்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி இந்த சைமன் செபாஸ்டியன் கத்துறதை பார்த்து 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 நிறைய இளைஞர்கள் மைண்ட் அப்படியே கம்ப்ளீட்லி கரப்ட் ஆகி போயிருக்காங்க. அதில் இந்த சின்ன பையனும் ஒன்று. அடுத்து வர தலைமுறையை நினச்சாதான் நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட இளைஞர்களுடைய சின்ன பசங்களுடைய மூளையை மொத்தமாக கரப்ட் பண்ணி வச்சுருக்கான் இந்த சைமன் செபாஸ்டியன். இப்போ நம்ம இப்படி பேசுகிறப்போ நம்ம உண்மையை சொல்கிறோம், ஆக்சுவலி இருக்கிறத சொல்கிறோம், அதுக்கே கோவப்படுறானுங்க. நீ என்ன பேசுகிற, என்ன எங்கள் தலைவன் எங்கள் சைமன் செபாஸ்டியனை இப்படி பேசுகிற அப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஓடி வந்து கடிச்சு வைக்கிறானுங்கல்ல. ஆனால் இவனுங்க குற்றம் சாட்டுறானுங்கல்ல, தமிழினத்தையே அழிச்சிட்டாங்க, தமிழினம் அழிஞ்சு போகிறதுக்கு இலங்கையில் போர் நடந்ததுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி கிறுக்கனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானு தெரியுமா. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்போ நம்ம எதிரில் எதுவுமே பேச மாட்டோமா? பேச தான் செய்வோம். நம்ம பேசிட்டோன்ன உடனே வலிக்குது கடிக்குது, எங்கள் இனத்தையே மொத்தமாக அழிச்சிட்டாங்க, எங்கள் இனத்தையே பிடிக்கல இவங்களுக்கு, பேசுகிறவங்களாம் தெலுங்கு கொல்ட்டி வந்தேறி அவன் இவன் கிறுக்கனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இந்த என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? எங்கள் இனம் அழிந்து விட்டது, எங்கள் இனம் முறிந்து விட்டது. ஒன்றும் அழியலை, ஒன்றும் முறியலை. தமிழினம் நல்லாவே வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு பல விஷயங்களில். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டினாரு, அது கட்டினாரு, இது கட்டினாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து திமுக அரசாங்கம் பண்ணியிருக்கு. முக்கியமாக கலைஞர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு, எவ்வளோ டேம்ஸ் கட்டியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள், ஐடி பார்க்ஸ், அது இதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அப்போ இவ்வளோ செஞ்ச, இவ்வளோ தூரம் திட்டங்களை தீட்டி கொண்டு வந்த திமுக கட்சியையும் திமுக கட்சியை சேர்ந்த தலைவர்களையும் நன்றி உணர்வோட கொஞ்சம் கூட டீல் பண்ணாமல் அவங்களெல்லாம் எதிர்த்து அவங்களெல்லாம் பரிகாசம் பண்ணி கேவலமாக சித்தரித்து அவங்க எதுவுமே பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மக்கு மழுமட்டைகளை உருவாக்கி வச்சுருக்கான் இந்த சைமன் செபாஸ்டியன். அதே வழியில் தான் விஜய் அவர்களும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. திட்டமிடப்பட்ட துரோகம், திட்டமிடப்பட்ட சதி இப்படின்லாம் பேசுகிறாப்புல இல்லையா இந்த தம்பி. இந்த தம்பி மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியோட குரலே அப்படி தான் ஒலிக்குது. என்ன திட்டமிடப்பட்ட சதின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சதிக்கு எப்படி திமுக காரணமாக முடியும், என்னன்னு ஏதாவது சொல்லுங்களேன். என்ன இலங்கையில் போர் நடந்ததுக்கு காரணம் திமுகவா? தமிழர்களை ராஜபக்சே கொன்று குவிச்சதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியே தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், தமிழை ஆழ்ந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், அப்படியே வந்து நொட்டை கிழிச்சிருப்போம் அப்படின்லாம் கிறுக்கணங்க மாதிரி பேசுவானுங்க. இவங்க அண்ணன் வந்து ஆண்டா மட்டும் அப்படியே பிரித்து அப்படியே மேஞ்சிருப்பாப்ல. கிறுக்கனுங்க மாதிரி பேசாங்கடா. ஒரு நாட்டு பிரச்சனையில், ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு இன்னொரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு என்னடா பண்ண முடியும்? என்னடா கிறுக்கனுங்களா நீங்களாம்? இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசி கடுப்பாக இருக்குங்க. கொஞ்சம் சிரித்து இந்த காணொலியை என் பண்ணுவோம். சைமன் செபாஸ்டியன் சமீபத்தில் பேசின ஒரு காணொலியை பார்ப்போம் வாங்க. ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்த எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை உடன் பிறந்தார்களே. ஒரு தீப்பட்டி, ஒரு தீக்குச்சி. புதிய தத்துவம் 1040. ஒரு வண்டி நிறைய குப்பை, நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க, நாம் தமிழர் கட்சி. அந்த வண்டியை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய தீ தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும், கொளுத்திடலாம். என்ன அருமையான தத்துவம். மொத்த உலக அரசியலுமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஹலோ, டொனால்ட் ட்ரம்பை சைமன் செபாஸ்டியன் சமீபத்தில் பேசின காணொலியை பார்த்தீங்களா? பார்க்கலையா? சீக்கிரமே போய் பாருங்க, சாட்டை துறைமுருகன் சேனலில் இருக்கும். சைமன் செபாஸ்டியனுடைய தத்துவத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க, பார்த்துட்டீங்க அப்படின்னா பொழைச்சிப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க, தப்பிச்சுப்பீங்க, வாழ்ந்துப்பீங்க, அமெரிக்காவை வல்லரசு ஸ்கொயர் ஆக்கிடுவீங்க. புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. வரட்டா புரட்டா. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.